திரு மாங்கல்யம் சீரியல்ல மகா எப்படி காஞ்சனா கிட்ட இருந்து தப்பிச்சு வர போறாங்க. காஞ்சனாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சு அவங்க திருவையும் மகாவையும் என்னெல்லாம் பேசி திட்டி இந்த மகாவை வெளியே அனுப்புறதுக்கான சான்ஸ் தேடுறாங்க. இந்த பக்கம் கவிதா மகாவையும் திருவையும் கையும் களமா பிடிச்சு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு கெட்ட பேரை வச்சு இந்த பக்கம் எப்படியாவது மகாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா தான் நம்ம கௌதமோட சேர்ந்து நாம போட்ட திட்டப்படி இந்த திருவோட சொத்து புற ஆட்டைய போடலான்னு நினைச்ச கவிதா அவங்க ஒரு பழி தீர்க்கறதுக்காக அவங்க ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. என்ன நடக்குதுன்னு இந்த குட்டி பிரமாவா பார்க்கலாம். இந்த பக்கம் காஞ்சனா மகாவை வீட்டை விட்டு வெளியே விடாமல் ஏதாவது ஒரு வேலை கொடுத்து அவங்கள டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்காங்க. ஏண்டி இங்கே நிலத்தை பார்த்தியா எவ்வளவு தூசி இருக்கு, அழுக்கு பழிஞ்சு கிடக்கு, மாப் போட்டு ஒழுங்காக தொட சோபால் வாரி எவ்வளோ குப்பை இருக்குது, அதையெல்லாம் க்ளீன் பண்ணிடின்னு சொல்கிறாங்க. மகாவும் அக்கா காலையில் தாங்க்கா எல்லாம் சுத்தம் பண்ணினேங்கிறாங்க. ஆமாம், நீ சுத்தம் பண்ணி கிழிச்ச லட்சணம் தெரியுது பாரு, இப்படியா குப்பை இருக்கும், கீழே பாருடி நிலத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கு, இப்படி அடி வீடு சுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அக்கா முடிஞ்ச வரைக்கும் என்னால் வேலை முடிச்சிட்டேங்க்கா, நான் கிளம்பட்டுமான்னு கேட்குறாங்க. ஊர் சுத்தருக்கு உனக்கு அவ்வளவு அவசரமா? கடையில் அப்படி என்னடி வாங்க போற? எனக்கு இப்போ கடைக்கு போறேன்னா அப்போ இருந்து தும்பிட்டுக்கிட்டு நிற்கிற. நீ ஒன்றும் வெளியே போய் கிழிச்சதெல்லாம் போதும், இங்கேயே இரு, என்ன வேணாலும் மயில் வரட்டும், அவன் வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்கிறாங்க. அக்கா இல்லைக்கா, நான் மார்க்கெட் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது, காலையிலேயே நிறைய பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மத்தியானம் சமைக்கிறதுக்காக எல்லாம் தேவைப்படுது, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேங்கிறாங்க. அப்போ மகா சொல்கிறதுல ஒரு வேளை உண்மை இருக்குமோ அப்படின்னு நினச்ச காஞ்சனா சரி சரி போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு போங்கிறாங்க. அப்போ மகா ஜூஸ் போடுறதுக்காக அப்படியே திருதுன்னு என்னது மாற்றி மாற்றி ஒவ்வொரு வேலையாக கொடுக்குறாங்க. ஜூஸ் போட்டு வந்தால் அதுக்கு அடுத்தது என்ன வேலை சொல்ல போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு திருன்னு முழிச்சிட்டு அப்படியே டைம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்நேரம் அங்கே போய் நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. அக்கா வேற இப்படியே ஒவ்வொரு வேலையாக மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. நான் என்ன தான் செய்யட்டும் அப்படின்னு நினச்ச மகா சமையல் கட்டுக்கு போனதும் ஆரஞ்சு பழத்தை பிழிஞ்சு ஒரு ஜூஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ காஞ்சனாவுக்கு திடீர்னு ஒரு சந்தேக கனவு வேற வருது. இந்த மகா நம்ம இப்படி மாற்றி மாற்றி வேலை கொடுத்து இவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறோன்னு நினச்சி ஒருவேளை அவள் கொடுக்குற ஜூஸில் எதையாவது கலந்து கொண்டு வந்து கொடுத்துருவாளோ, நம்மளுக்கு வாயிலையும் வயிற்றுலையும் போகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டான்னா அப்புறம் நம்ம தானே கஷ்டப்படணும். இவள் கொடுக்குறத நம்ம யதார்த்தமாக வாங்கி குடிக்கக்கூடாது. இவள் ஸ்ரீக்கு தானே உண்மையாக இருக்கா, நமக்கு உண்மையாக இருந்தது இல்லையே, நம்ம பேசின பேச்சை வச்சு ஏதோ மனசில் வச்சு பழி வாங்கிட்டானா என்ன செய்யறதுன்னு நினச்ச காஞ்சனா அப்படியே சிறு கனவு அந்த மாதிரி ஏதோ கண்டுறாங்க. அப்போ மகா இந்தாங்கக்கா ஜூஸ் குடிங்கன்னு சொல்லி கை நடுக்கத்தோடு கொண்டு வந்து கொடுக்கறத பார்த்ததும் காஞ்சனாவுக்கு சந்தேகம் வருது. ஏண்டி இதில் என்னத்தை கலந்துன்னு கேட்குறாங்க. அக்கா நீங்கள் கேட்ட மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் தான்க்கா, ஜூஸ் நல்லா ஜில்லுன்னு நல்லா இருக்குக்கா, சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ காஞ்சனா அதை கையில் வாங்கினதுமே ஏண்டி இதில் வேற என்னத்தையாவது கலந்தியான்னு கேட்கும்போது அப்போ பயந்துட்டு மகா சொல்கிறாங்க, அக்கா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைக்கா, ஏக்கா என்ன சந்தேகப்படுறீங்கிறாங்க. இல்லை, நீ பார்க்குற பார்வையும் உன்னோட மொழியும் உன்னோட நடத்தை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருக்குது, சந்தேகமாக தாண்டி இருக்குங்கிறாங்க. என்னக்கா நீங்கள் போய் இப்படி என்னை சந்தேகப்படலாமா, அப்படியெல்லாம் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், நீங்கள் தைரியமாக குடிக்கலான்னு சொல்லி மகா அந்த ஜூஸை கொடுக்குறாங்க. காஞ்சனாவும் இவ்வளோ நம்பலாமா வேண்டாமா, குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு நம்ம வச்சுடுவோம் அப்படின்னு நினச்ச காஞ்சனா அப்படி வச்சுட்டு சந்தேகத்தோடவே சரி நீ கிளம்புங்கிறாங்க. அப்போ மகாவும் அப்பாடா விட்டுதுடா தொல்லைன்னு நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி அவசரமாக பார்க்கு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ காஞ்சனாவுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, எதனால இவ இவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்கா, யாரையாவது சந்திக்க போகிறாளா என்னன்னு தெரியலையே. திருவூர் ரொம்ப நேரமாக வீட்டில் இல்லை, ஃபோன் பண்ணால் அவன் ஃபோனை எடுக்கவே இல்லை, ஃபோனை வச்சுட்டு போகிற அளவுக்கு அவனுக்கு என்ன அப்படி ஒரு அசால்ட்டு, ஒன்றும் புரியலையே, எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியல. கவிதாவுக்கு ஃபோன் பண்ணால் அவளும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னு காஞ்சனா ஒரே குழப்பத்தோடு இருக்காங்க. சரி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஜூஸை நம்ம ஏன் குடிக்கணும், அவள் போட்டதை நம்ம குடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நமக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு நினச்சி காஞ்சனா அந்த ஜூஸை கொண்டு கீழே கொட்டிடுறாங்க. சந்தேகப்பட்ட காஞ்சனா திரும்பவும் திருவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா திரு பார்க்கில் மகா வரட்டுன்னு காத்திருக்கும் போது அங்கே கவிதா இந்த திரு யாருக்காக காத்திருக்கா, இன்னைக்கு கண்டுபிடிக்காம விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு அந்த பின்னாடியே ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்கதான் மகா வராங்க. மகாவை பார்த்ததும் அப்படியே கவிதாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்னது இந்த மகாராணிக்கு தான் இவன் இவ்வளவு நேரமா காத்திருந்தானா, அடே அப்பா, அவனை கண்டதும் இவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம், நமக்கே தெரியாம இந்த வீட்டுல என்னெல்லாமோ நடந்திருக்கு, இன்னைக்கு கண்டுபிடிச்சிடுற, என்னதான் நடக்குதுன்னு கண்டுபிடிக்காம விடமாட்டேன்னு நினைச்ச கவிதா அப்படியே கண்ணை கூர்மையை தீட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. காதையும் கூர்மையா இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும்னு அப்படி தீட்டி பார்க்குறாங்க. மகா பதறி அடிச்சு திரு இருக்கிற இடத்துக்கு ஓடி வராங்க. வந்ததும் என்னை மன்னிச்சிடுங்கிறாங்க. ஆமாம், உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறதுன்னு கேட்குறாங்க நம்ம திரு. இதை கேட்டதும் கவிதாவுக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. உச்சந்தலையெல்லாம் அப்படியே தீயறிகிற மாதிரி எரிச்சலோடு உட்காந்துருக்காங்க. இவளுக்காக இவன் காத்திருக்கேனா, ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு ரெண்டு பேரும் என்னமா விளையாட்டு பண்ணியிருக்காங்க, நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு நினச்ச கவிதா இதை ஒன்றும் சாதாரணமாக விடுற விஷயம் கிடையாது, இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அப்படி என்னதான் உறவு இருக்குன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அவன் தூங்குற நேரம் இவன் என்னமோ பொண்டாட்டி மாதிரி போய் அவன் உரிமையோடு அவன் ரூமுக்குள்ளே போய் குங்குமம் வச்சுட்டு வந்திருக்கா. இப்போ என்னடானா இதை
கண்டுபிடிச்சு கேட்டதும் இப்படி தலை மறைவா வந்து 2 பேரும் அப்படி என்னதான் பேசிக்கிறாங்கன்னு நம்ம காது கொடுத்து கேட்டே ஆகணும். ஏன் வீடியோவே எடுத்து வைக்கலாம் அப்படின்னு கவிதா அவங்க கையில் வச்சிருந்த ஃபோனை ஆன் பண்ணி வீடியோவும் எடுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்ன பேசினாலும் சரி, இதை எப்படியாவது நம்ம வீடியோவை ஆன் பண்ணி வச்சிருந்து நம்ம ஸ்ரீகிட்டயோ இல்லை காஞ்சனாக்காட்டியோ இல்லை வீட்டில் எல்லாத்துக்கிட்டையுமே காட்டி எப்படியாவது இவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டிடணும். இங்கே இருக்கிற வரைக்கும் தெருவை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. தெருவும் அந்த இடத்துல உட்காந்துருக்கிற வரைக்கும் அவனோட கம்பெனியும் எழுதி வாங்கவும் முடியல. எழுதி வாங்கினதும் அன்னைக்கு இவனால தான் நம்ம எல்லாம் தொலைச்சி கொட்டிட்டோம். இனிமேலாவது எச்சரிக்கையாக இருக்கணும்னு நினச்ச கவிதா அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வீடியோவும் ஆன் பண்ணி கேட்குறாங்க. திரு மகாவை பார்த்ததும் அடுத்து என்ன பேசுகிறாங்கன்னா, என்ன மகா இது, நீ எதுக்காக எனக்காக பூஜை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு இருக்கிற ஆபத்து நினச்சி தான் நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அந்த பூஜை செஞ்சால் தான் இந்த கண்டத்துலேருந்து காப்பாற்ற முடியும்னு அன்னைக்கு ஜோசியர் சொன்னார். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த 18 நாள் விரதத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கேன். அந்த பூஜையினால் உங்கள் உயிரையும் காப்பாற்றப்பட்டது. அதிலிருந்து தான் நம்பிக்கையோடு நான் இந்த பூஜையை சிறப்பாக பண்ணி முடிக்கணும்னு நினச்சி நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எப்படியோ ஏமாந்த நிலையில தான் உங்களுக்கு நான் குங்குமம் வைக்கும்போது கவிதக்கா பார்த்துட்டாங்கங்கிறாங்க. இதை கேட்டு திரு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மகா சொல்கிற, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கே, நீ செஞ்ச காரியத்தினால இப்போ எவ்வளோ பிரச்சனை பாட்டியா? காவேரி அக்காவுக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சாங்கிறாங்க. ஆமாங்க, காவேரி அக்காவுக்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்க தான் என்னோட பேக்கை வந்து செக் பண்ணி பார்த்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஃபோட்டோவையும் பார்த்துட்டாங்க. அடுத்தது மயில் அண்ணாவும் அதே ஃபோட்டோ வச்சு தான் பார்த்துட்டாங்க. காவேரி அக்கா இதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்க வேண்டான்னு சொல்லி நானும் நீங்களே இருந்த ஃபோட்டோ, அதுவும் நீங்கள் எனக்கு தாலி கட்டின ஃபோட்டோவை கிழிச்சு அக்கா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் மட்டும் தனியாக இருக்கிற ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன். சரி, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்லேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உங்களுக்காகத்தான் நான் இந்த பூஜையை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த பூஜை சிறப்பாக நிறைவடணும்னு வேண்டிக்கிறேன். அதனால தான் நான் உங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே இந்த வீட்டில் இருக்கிறதா நினைக்கிறேன். ஆனால் இந்த பூஜை முடிஞ்சதும் நான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இடைஞ்சல் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். அது வரைக்கும் அக்காவுக்கு தெரிய வேண்டாம். திவ்யா அக்காவுக்கும் தெரிஞ்சால் மனசு உடஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட திரு சொல்கிறாரு, இதப்பா திவ்யாவும் நானும் 4 வருஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறோம். அவகிட்ட இது நாள் வரைக்கும் நான் எந்த ஒரு உண்மையும் மறைச்சதே இல்லை. இன்னைக்கு மட்டும் இப்படி ஒரு விஷயத்தை நான் மறைச்சதா அவளுக்கு தெரிஞ்சா நிச்சயமாக அவள் தற்கொலையே பண்ணிக்க கூட தயங்க மாட்டா. இப்போ ஏற்பட்ட பெரிய உண்மையை நான் மறைச்சது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமாங்கிறாங்க. எனக்கும் புரியுது, என்ன செய்யட்டும். நீங்கள் என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்கு, என்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு, கஜேந்திரன் மாமா கிட்டேருந்து காப்பாற்ற நீங்கள் என் கழுத்தில் கட்டின தாலி மட்டும்தான் என் கழுத்தில் இருக்குது. இந்த நினைவோடவே நான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போகிறேன். தயவுசெய்து இதை நீங்கள் பெருசாக தப்பாக எடுக்காதீங்க. நான் கொஞ்ச நாள் அந்த வீட்லேயே இருக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் நானும் யாருன்னு தெரிஞ்சுக்காம காட்டிக்காமல் அங்கே இருந்துக்கலாம். நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். நான் அங்கேருந்து கிளம்பிடுறேன்னு சொல்லி கெஞ்சுறாங்க நம்ம மகா. இதை கேட்ட திருவும், என்ன மகா இவ்வளோ தூரம் நீ கெஞ்சுற, நான் உரிமையோடு உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. நீ அந்த வீட்டில் எனக்கே தெரியாமல் வந்து இருந்திருக்க, இப்போ தான் தெரியுது. ஆனால் எப்படியெல்லாம் உண்மை வெடிக்குது பார்த்தியா? கவிதா அக்காவுக்கு தெரிஞ்ச விஷயம் காஞ்சனா அக்காவுக்கு தெரிஞ்சால் நிச்சயமாக பெரிய பிரச்சனை ஆகிடும். எங்கள் அத்தையோட கோவம் உனக்கு என்னன்னு தெரியுமல்ல? ஸ்ரீ கூட கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போவா. ஆனால் காஞ்சனா அத்தை அப்படியெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. நான் உன் கழுத்தில் தாலி கட்டின விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான். இன்னும் குடும்பம் 2 பண்ணாயிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட கவிதாவுக்கு அப்படியே மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. என்னது, திரு இவ கழுத்தில் தாலி கட்டிட்டானா? அப்போ அம்பிகா ஜோசியம் பார்த்துட்டு வந்ததெல்லாம் உண்மைதானா? அப்போ அம்பிகாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கா? என்னதான் நடக்குது? பெரிய நாடகமே போடுறாங்களே. அம்பிகா, திரு இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு ஜோசியரை பார்த்தேன்னு சொல்கிறாங்க. கூடவே மகாவையும் அழைச்சிக்கிட்டு போய் அந்த ஜோசியரை பார்த்துருக்காங்க. ஜோசியர் சொன்ன பரிகாரத்தை இந்த மகா செய்கிற. மகா கொண்டு போய் குங்குமம் வச்ச போது இந்த திரு சமாளித்து நம்மக்கிட்ட எல்லாத்தையும் ஏமாற்றி நடிச்சுக்கிட்டு இருக்கானே. நம்ம குடும்பத்தையே ஏமாத்துறானா இல்லை சிறிய ஏமாத்துறானா ஒன்றும் புரியல. மொத்தத்தில் இந்த மகாவுக்கும் திருவுக்கும் உள்ள இடையில இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற உறவு நமக்கு தெரிஞ்சு போச்சல்ல. இனி இதை சும்மா விடக்கூடாது. போய் அம்பிகாவை ஒரு வழி பண்ணிடுன்னு நினச்சி கவிதா அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே திரு மகா 2 பேருமே இன்னும் 15 நாள் நீ இருந்து வீட்டில் விட்டு காலி பண்ணி போயிடு. இதுக்கப்புறமா நீ அந்த வீட்டில் இருந்தீன்னா இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும். அப்புறம் ஸ்ரீக்கும் எனக்கு நடக்க இருக்கிற கல்யாணம் நடக்காமலே போயிடும் மகா. நான் வேணா உன்னை நல்ல ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். நீ தப்பிச்சு போயிடு. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேங்கிறாங்க. அப்போ மகா யோசிக்கிறாங்க, எப்படியாவது அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த தாலியோட நினைவோடவே நான் வாழ்ந்துடுவேன். அவர் சொல்கிற மாதிரியெல்லாம் நான் வேறொரு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். அவர் சொன்னால் சொல்லிட்டு போகட்டும், அவரோட தான் என் வாழ்க்கை அப்படின்னு நினச்ச மகா திரு சொன்னதுக்கு சரிங்கிற மாதிரி சம்மதிச்சிடுறாங்க. ஆனாலும் திரு மகா 2 பேரும் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே அப்படியே பெரிய பூகம்பம் வெடிக்கிற மாதிரி காத்திருக்காங்க காஞ்சனா. திரு வரட்டும், அவன் எங்கே போனா என்ன பண்ணனா இவ்வளவு நேரமாக எங்கே இருந்தேன்னு நான் கேட்டே ஆகணும்னுக்காக வீட்டில் காத்து கிடக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த கவிதா வந்ததும் வெகு வேகமாக வந்து, அக்கா நீ உன் பொண்ணுக்கு வேறொரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த திருவை நம்பாதேங்கிறாங்க. இதை கேட்டதும் காஞ்சனா துடிக்கிறாங்க. என்னடி சொல்கிற, ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது, இதை பாட்டியா இவங்க 2 பேரும் தனியாக சந்திச்சு பேசிக்கிறாங்க.
யாரும் இல்லாத போது இவங்க உறவாடி கொண்டாடிக்கிறாங்க. இவன் நமக்கு தேவைதானா? இவன் உன் பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? திருவோட யோகிதை என்னன்னு நீயே பாரு, பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு வீடியோவை ஆன் பண்ணி காட்டுறாங்க. அதை பார்த்ததும் காஞ்சனா குமரி தள்ளுறாங்க. என்னது திருவா இப்படி பண்றான்? இந்த வேலைக்காரி அதுதான் இவ்வளவு அவசரமா வெளியே ஓடினாளா? திருவை பார்க்கத்தான் போனாளா? ஆமா, அவங்க 2 பேரும் என்னதான் அப்படி பேசிக்கிட்டு சவுண்டே இல்லாத வீடியோவா இருக்குங்கிறாங்க காஞ்சனா. கவிதாவுக்கு என்னடா இது ஆதாரம் இல்லாம போச்சேன்னு நினைக்கிறாங்க. என்ன நடக்குது?